Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் பரத் vlogs சேனல் கேபிஆர் ரியல் எஸ்டேட். நான் தான் உங்கள் பரத். ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட் பையிங், ஃபார் ஃபார்ம் லேண்ட், ஹவுஸ் ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட், விவசாய நிலம், பண்ணை நிலம், வீட்டு மனை, வீடு வாங்க தொடர்பு கொள்ளவும். ஃபார் பையிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்ட், கான்டாக்ட் மை நம்பர் 7010351714. ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும், இல்லை அக்ரிகல்ச்சர் லேண்ட், ஃபார்ம் லேண்டு, வீட்டு மனை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த லேண்டு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு சூட் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரெட் சாயில் மண்ணாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கனாலே நான் என்ன டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் ஒரு 10 செகண்டோ 30 செகண்டோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, நஞ்சையா புஞ்சையா, சிங்கிள் ஓனரா, வீடு வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்குது, ஃபென்சிங் போட்டிருக்காங்களா, கேட் இருக்கா, ஸோ போரா கிணறா எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான். டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து 3 ஏக்கருக்குள்ளே வருங்க. டோட்டல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கருக்குள்ளே வரும். 2 ஏக்கர் 92 சென்ட் இருக்குங்க. ஸோ இப்போ இது காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து தேக்கு மரமும் செம்மரமும் கலந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50-60 சென்ட்டில் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150-170 தேக்கு மரம் இருக்குங்க. இந்த தேக்கு மரம் வந்து 50-60 சென்ட்டில் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து நிறைய தேக்கு மரம், பனை மரம், ஸோ தென்னை மரம் அது மாதிரி இருக்குது. டோட்டல் ஏரியா வந்து ஒரே பவுண்ட்ரி தாங்க உங்களுக்கு. லேண்டு ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக தான் இருக்கும். சிங்கிள் ஓனருங்க, புஞ்ச லேண்டு தான். லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான். புஞ்ச லேண்டு, சிங்கிள் ஓனரு, ஒரே ஸ்கொயராக ஒரே பாக்ஸாக இருக்குது. ஃபென்சிங் போட்டிருக்காங்க. பவுண்ட்ரி மொத்தமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு 2 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் போட்டிருக்காங்க. ஒரு 3/4 ஏக்கர் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே வச்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெல் பயிர் தான் போட போகிறாங்க. ஸோ லேண்டு வந்து நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் சாயிலான மண். ஒரே பவுண்ட்ரி தான். எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கோயம்பேட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 93 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 33 கிலோமீட்டர் தாங்க வரும் இந்த லேண்டுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு சென்னைக்கும் செங்கல்பேட்டுக்கும் நியர்பையாக இருக்கக்கூடிய லேண்டுங்க. ஜஸ்ட்டு நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1/2 ஹவரில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் தாங்க ஆகும். சென்னையிலேருந்து ஒரு 1.25 மணி நேரம் அது மாதிரி தாங்க ஆகும். ஸோ வீடு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தால அந்த வீடு தான் இது. ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது. காரிடோர், வராண்டா எல்லாமே இருக்குது உங்களுக்கு. போர்ட்டிகோ மாதிரி சின்ன அதுவும் போர்ட்டிகோ மாதிரி செட் பண்ணியும் கட்டியிருக்காங்க வீடு. கிணறு வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பெரிய கிணறுங்க. கண்டிப்பாக வந்து கரெல்லாம் கட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிணறே வந்து நல்லா பெரிய கிணறு. ஒரு பெரிய கிணறு இருக்குது. ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க. ஸோ வீடு வந்து நல்லா இப்போ தான் கட்டின வீடுங்க, இப்போ தான் பில்டு பண்ண வீடு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த வீடு வந்து கரெக்டாக இருக்கும். ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பச்சை பசேல்னு தெரியுது பாருங்கள். அதுக்குள்ளே தான் நம்மளோட பவுண்ட்ரி. ஃபுல்லாக பைப் போட்டிருக்காங்க. ட்ரிப் இரிகேஷன் பைப்பும் போட்டிருக்காங்க. நம்ம மெயின் வால் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிவிசி பெரிய பைப், வால்வை திறந்தால் தண்ணி வர மாதிரி. ஸோ அது மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பவுண்ட்ரிக்கும் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2 ஏக்கர் 92 சென்ட்டுக்குமே ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிணறு வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து கரை கட்டி தண்ணி வந்து உங்களுக்கு மேலேயே இருக்குங்க. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனையே வராது. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா கொடுங்காலூரில் தாங்க இருக்குது.
திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா கொடுங்காரூர் வில்லேஜில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பெரிய தார் ரோடு தான். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்கே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த தார் ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க இந்த வில்லேஜுக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு இல்லை ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் இருக்குங்க. கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கருக்குள்ளே தான். பட் ஆனால் கிணறு வந்து கண்டிப்பாக ஒரு 7லேருந்து 10 ஏக்கருக்கு உங்களுக்கு தண்ணி இறைக்கோங்க. நல்ல பெரிய கிணறு, பாக்ஸு கிணறு தான். நெல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா வளமாக செழிப்பாக தான் அவங்க வந்திருக்கு. ஓனர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், லீகலாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் சைன் போடணும். எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியர் டாக்குமெண்ட்டு. ஸோ வந்து 2 பேராக வந்து நீங்கள் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் 1.25 ஏக்கர் தான் பார்க்குறேன், 1.5 ஏக்கர் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறும் இருக்குது, போரும் இருக்குது. கண்டிப்பாக கிணறு ஒருத்தர் எடுத்துகிட்டு கூட போர் கூட ஒருத்தர் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஷேர் பண்ணி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபுல்லாக வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் மட்டும் பண்ணல. ஃப்ரண்ட்டு வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டாங்க. பேக்கில் மட்டும் கொஞ்சம் ஃபென்சிங் பண்ணல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிணறு இருக்குங்க, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, ஒரு போரும் இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்தால் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது. எந்த ஒரு பயமும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா வில்லேஜுக்கும் அந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 to 600 மீட்டர் தாங்க வரும். ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியா தான். சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பீப்புளும் வந்து இல்லாமல் ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த லேண்டுக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி டைம் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு கூட ஸ்டே பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணி தான் அதை கட்டியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன வீட்டோட ஃபென்சிங் கவர் பண்ண மாதிரி எல்லாம் உங்களுக்கு செட்டோட அப்படியே இருக்குது. கண்டிப்பாக இந்த தேக்கு மரமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 இல்லை 6 7 வருஷம் போச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தருங்க. ஏன்னா ஒரு 50-60 சென்டில் எல்லாம் வந்து ஒரு 170 180 தேக்கு மரம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த தேக்கு மரமும் கரெக்டாக வந்து கழிச்சு விட்டு எல்லாம் நல்லா கரெக்டாக ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணதுனால லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா க்ரீனிஷாக பச்சை பசேல்னு இருக்குங்க. ஃபார்ம் லேண்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க வந்து தேக்கு மரம்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் அது மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது இன்னும் க்ரோத் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இது ஒரு பண்ணை நிலமாகவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த லேண்டு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்குங்க. கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். என்னோடய நம்பர் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். ஸோ இது வந்து டோட்டலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஏக்கருக்குள்ளே வருங்க. 292 லீகலும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பேப்பர் லீகல் தான், எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லை. மரமும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த தேக்கு மரம் அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. வீடு வந்து இப்போ பில்டு பண்ணது தான், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி பில்டு பண்ண வீடு தான் இது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பழைய வீடா அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு 8 மாதம் இல்லை ஒரு 1 இயர்க்குள்ளே பில்டு பண்ண வீடு தான் அது. ஸோ ப்ரைஸ் வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 22,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 22 லட்சம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபைனல் ப்ரைஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பட் நீங்கள் கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். நீங்கள் ஓகே லேண்டு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. லேண்ட் நல்லா சூப்பராக தான் இருக்குது. மண்ணும் நல்லா வந்து ரெட் சாயிலான மண் தான். கிணறு நல்லா பெரிய கிணறு இருக்குது. வந்தால் போனால் தங்குறது ஒரு வீடு இருக்குது. லேண்ட் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது மாதிரி வந்து பார்க்குறவங்க யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு சென்ட்டு வந்து 22,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 22 லட்சம் சொல்கிறாங்க ஃபைனலு. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம சிட்டியும் உட்காந்து பேசுகிறப்ப, டைரக்ட் ஓனர் டு ஓனர் பேசுகிறப்ப ஒரு 1000 2000 சென்ட்டு குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் வந்து ஒரு 21,000 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சைட் விசிட் வாங்க, வந்து பாருங்கள். ஓகேன்னு சொல்லி நம்ம பேசுகிறப்ப சிட்டியும் உட்காந்து பேசுனா இன்னும் கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக ஒரு சென்ட் வந்து 20,000 ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னால் எவ்வளோ பேச முடியும் நான் பேசி நெகோஷியேட் பண்ணி உங்களுக்காக ட்ரை பண்ணி நான் வாங்கித்தரேன். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200-250 மீட்டர் பார்த்தீங்கன்னா மண் ரோடு வருங்க. தார் ரோட் டச்சில் இல்லை. தார் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200-250 மீட்டர் வந்து மண் ரோடு தான் வரும். 300 மீட்டருக்குள்ளே வருங்க. பஸ்ஸு போகிற ரூட்லேயே இருக்குது. அந்த பஸ்ஸு போகிற ரூட்டுக்கு நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர் தாங்க வரும்.
வில்லேஜுக்கு நம்ம லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். நல்ல லேண்ட், யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.